நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும், ஒரு சப்போர்ட் எப்படி பார்க்கணுங்கிறத பார்த்தோம். இப்போ நாம அந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த ஏரியாவுல பார்க்கணும், சப்போர்ட் எந்த ஏரியாவுல பார்க்கணும், எந்த ஏரியாவுல நம்ம பை அண்ட் செல் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரீஃப் பாருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம 3 டைப்ல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பிரேக் பண்றது எப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு செல் கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணா அது ரெசிஸ்டன்ஸ், பை கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணா அது சப்போர்ட். அதாவது பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப்ல நம்மளுக்கு ஒரு செல் கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கும். ஃபர்தரா என்ன ஆகுன்னா மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை நியூவா கிரியேட் ஆன ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் அடுத்த கேண்டில், அந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணும். இந்த மாதிரி என்ட்ரி நல்ல அக்ரெசிவா பை ஆகும். அதே மாதிரி செல் சைடுக்கு ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கும், மறுபடியும் புல் பேக் எடுக்கும். புல் பேக் எடுக்கிற இடத்துல இன்னொரு நியூவான சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அக்ரெசிவா செல் ஆகும். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப்ல நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வர கேண்டிலும் செல்லே ஆகும். செல் ஆயிட்டு நம்மளுக்கு நியூவா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ், இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் ஒரு கேண்டில் போய் பிரேக் பண்ணும். அந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கும்போது நம்மளுக்கு அக்ரெசிவா பை ஆகும். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கும் ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஒரு இனிஷியல் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணும். இந்த சப்போர்ட்டையும் அடுத்து இருக்கிற சப்போர்ட்டையும் மெயின் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகும்னா அக்ரெசிவா செல் ஆகும். இது தேர்ட் டைப். இது எங்க வந்தா நாம மார்க்கெட்ல பை செல் எடுக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு இஎம்ஏ. அதாவது இது எந்த இஎம்ஏன்னா 20 இஎம்ஏ, அதாவது லாஸ்ட் 20 கேண்டிலோட மூவிங் ஆவரேஜ். இந்த இஎம்ஏக்கு மேல மார்க்கெட் இருந்தா நாம பை மட்டும்தான் பார்க்கணும். இந்த இஎம்ஏவுக்கு கீழே மார்க்கெட் இருந்தா நம்ம செல் மட்டும்தான் பார்க்கணும். இது ஒரு நல்ல பிரைஸ் ஆக்ஷன் மெத்தேடுக்கு யூஸ் ஆகிற இஎம்ஏ. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டைப்பை தான் இங்க தெளிவா சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு அதாவது செல் ஆகும்போது தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் பை. அதை தான் நான் இங்க லைன் சார்ட்ல காட்டியிருக்கேன். மார்க்கெட் பை ஆயிருக்கு, அங்கிருந்து ஒரு செல், அதாவது செல் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் ஆகும்போது ஃபர்தரா மார்க்கெட் பை ஆகுது. இது எந்த ஏரியாவில் இருக்குன்னா 20 எம்ஏக்கு மேல இருக்கு. சேம் அதே மாதிரி 20 எம்ஏக்கு கீழே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணா நாம செல் போகணும். ஓகேவா? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் பை சைடு போகுதுன்னா லோல இருந்து நம்ம பார்க்கணும், செல் சைடு வருதுன்னா ஹைல இருந்து பார்க்கணும். இந்த பிரேக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை நாம லைன் சார்ட்ல காட்டியிருக்கோம். இதை லைவ்ல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது லைவ்ல பாருங்க, நம்ம சொன்ன டைப்ல மார்க்கெட் இருந்தா நீங்க பை அண்ட் செல் போங்க. அதாவது மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, சரிங்களா? மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அக்ரெசிவா பை ஆகுது. அதாவது நம்ம 3 டைப் சொன்னோம் இல்லையா, அதுல சிங்கிள் கேண்டில் டைப், அதாவது ஃபர்ஸ்ட் டைப்ல இங்க இருக்கிற என்ட்ரி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைப்ல வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப்ல மார்க்கெட் எப்படி அக்ரெசிவா பை ஆயிருக்குங்கிறது. நம்ம அதே மாதிரி செல் சைடு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, மார்க்கெட்ல இங்க பாருங்க, மார்க்கெட் ஒரு டாப்ல இருந்து பார்க்கணும். அதாவது டாப்ல இருந்து ஒரு லோ வந்திருக்கு, மறுபடியும் ஒரு பை போயிருக்கு. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? இது ஒரு தேர்டு டைப். தேர்டு டைப் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆயிட்டு இங்க ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இது எப்படி பார்க்கணும்னா, இது இனிஷியல் சப்போர்ட், இது மெயின் சப்போர்ட். 2 பிரேக் பண்ணி வரும்போது 20 எம்ஏக்கு கீழே மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் ஃபர்தரா செல் ஆயிருக்கு. இங்க பாருங்க, மார்க்கெட் ஒரு பை போயிருக்கு. ஃபர்ஸ்ட்
ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் ஆயிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போக மாட்டோம். இந்த டைப்பை யூஸ் பண்ணி தான் நான் வந்து மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். உங்களுக்கும் இந்த டைப் பிடிச்சிருந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நான் எப்பயுமே நோ கேப் கேண்டில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? இதை ஹைட் பண்றேன் பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துலலாம் கேப்பா இருக்கு இல்லையா? இந்த கேப்பை நோ கேப் கேண்டில் ஃபில் பண்ணிரும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல ஈஸியாவும் தெளிவாவும் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னுடைய சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். டெலகிராம் சேனல்ல. நீங்க அதுல ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் அங்க மெசேஜ் பண்ணி கூட நீங்க அட்மின் கிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொயரி இருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம்.